Hi students, welcome to Future Vision It Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது தமிழ்ல அளவுகள் மற்றும் அளவீட்டியல்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதை இந்த வருஷம் நீட்ல நேம் மட்டும் மாத்திருக்காங்க, பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்னு. ஓகேங்களா? இந்த யூனிட்ல எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னு ஓரளவு ஒரு ஐடியா நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அளவுகள்னா என்ன, எதெல்லாம் நம்மளால அளக்க முடியும் அப்படிங்கறத பத்தி, இயற்பியல் அளவுகளை பத்தி பார்ப்போம். அந்த இயற்பியல் அளவுகளோட வகைகள், அடிப்படை அளவுகள், வழி அளவுகள்னு இருக்கு, அதோட அந்த வகைகளை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயற்பியல் அளவுகளோட எப்படி நம்ம குறிக்கலாம், அதோட அலகுகள் என்ன அப்படிங்கறத பத்தி, வெவ்வேறு அலகு முறைகளை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பரிமாணங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொருதான் மூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இயற்பியல் அளவை பத்தி பார்க்கலாம். இயற்பியல் அளவுனா என்ன சார் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் நம்மளால அளக்க முடியுமோ, நம்மளால ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி இருக்கு, ஒரு அளவு இருக்கு அப்படின்னா அதை நம்மளால அளக்க முடிஞ்சா அது எல்லாமே இயற்பியல் அளவுக்குள்ள வரும். இந்த இயற்பியல் அளவை ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னா அடிப்படை அளவுகள், இன்னொன்னு என்னன்னா வழி அளவுகள். அடிப்படை அளவுகள்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு அளவை ஒரு இதால மட்டும்தான் குறிக்க முடியும், வேற எதாலையுமே குறிக்க முடியாது அப்படின்னா அது அடிப்படை அளவுக்குள்ள வரும். வழி அளவுகள்னா அதை அடிப்படை அளவை வச்சு நம்ம ஏதோ ஒரு இதை குறிச்சோம் அப்படின்னா அது எதுக்குள்ள வரும்னா வழி அளவுக்குள்ள வரும். இந்த அடிப்படை அளவு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வழி அளவுகளை டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படை அளவுகள்னு இருக்கு, இன்னொன்னு வழி அளவுகள். அடிப்படை அளவுகள்ங்கிறது என்னது, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள். வேற எந்த ஒரு இயற்பியல் அளவாலையும் இதை குறிப்பிட முடியாது. அப்படி இருந்தா அது அடிப்படை அளவு. இந்த அடிப்படை அளவை வச்சு வேற எதை சொன்னாலுமே அதுக்கு பேர் என்னது, வழி அளவுகள். அதுதான் அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறை, நீளம், காலம், மின்னோட்டம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வழி அளவுகள். வழி அளவுகள்ங்கிறது என்னது, அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள். அடிப்படை அளவுகளை வச்சு ஒரு அளவை நம்ம குறிச்சோம் அப்படின்னா அது என்னது, வழி அளவுகள். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பரப்பளவு, கன அளவு, திசை வேகம், வேகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அலகுகளை பத்தி பார்க்கலாம். அலகுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அளவு நம்ம சொன்னோம்ல, இந்த அடிப்படை அளவு, வழி அளவு, இந்த மாதிரி அந்த அளவை எதால குறிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொருளை அளக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கரையை நம்ம அளக்குறோம். சர்க்கரையை எதால வேணாலும் அளந்துடலாமா? அதுக்கு நம்ம கிலோகிராம், கிராம், இந்த மாதிரி ஏதோ சிஸ்டம் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்ம சர்க்கரையை லிட்டர்ல அளக்க சொன்னா அளக்க முடியுமா? முடியாது. அதே சர்க்கரையை நம்ம இத்தனை மீட்டர் இருக்கு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லி அளக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப ஒவ்வொரு இதையும் எதாவது அளக்கணும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, அலகுகள் நம்ம சொல்லுவோம். இந்த அலகுகள் வெவ்வேறு மாதிரியா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கிலோகிராம் யூஸ் பண்றோம்னா, இதே பிரிட்டிஷ் பக்கம் போனோம்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பவுண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கிலாந்து பக்கம் நம்ம போனோம்னா எதுல யூஸ் பண்ணுவாங்க, பவுண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த அலகு முறைகள்லாம் என்னன்னா அதுல எத்தனை வகை இருக்கு, அதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மொத்தமா 4 வகையான அலகு முறை முக்கியமானது இருக்கு, நிறைய இருக்கு. அதுல 4 நம்ம படிக்க போறோம். முதல்ல என்னதுன்னா சிஜிஎஸ் அலகு முறை. சிஜிஎஸ் அலகு முறை. இந்த நேம்ஸ் எல்லாம் எதை வச்சு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம அளவுகள் பத்தி பார்த்தோம்ல, அந்த அடிப்படை அளவுகள் நீளம், நிறை, காலம், இந்த 3த்தையும் அடிப்படை அளவுல தான் நம்ம பார்த்தோம். ஆமாங்களா? இந்த 3 அடிப்படை அளவுகளை வச்சு இந்த ஒவ்வொன்றுத்தையும் எதால அளந்தாங்க, எந்த யூனிட்டை வச்சு அளந்தாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி இதுக்கான நேம் கொடுத்தாங்க. சிஜிஎஸ்ங்கிற சிஸ்டம் நீளத்தை சென்டிமீட்டர்லயும், நிறைய கிராம்லயும், காலத்தை வினாடிலையும் அளந்ததுனால அதுக்கு நேம் சிஜிஎஸ் கொடுத்தாங்க. அதோட இங்கிலீஷ் நேம் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், சிஎம், கிராம்னா ஜில ஆரம்பிக்கும், அதே மாதிரி வினாடினா செகண்ட். அப்ப சிஜிஎஸ், சிஜிஎஸ் அப்படிங்கறத நேம் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் எஃபிஎஸ்ங்கிறதும் அதே மாதிரிதான். அதுல எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். அடி, பவுண்ட், வினாடி, இதுல இந்த மாதிரி பேஸ் பண்ணி அந்த நீளம், நிறை, காலம், இந்த 3த்தையும் அளந்த அந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேர் என்னது, எஃபிஎஸ். எம்கேஎஸ்ங்கிற சிஸ்டம் இது. அதே மாதிரி இந்த நீளம், நிறை, காலத்தை மீட்டர்லயும், கிலோகிராம்லயும், வினாடியிலையும் அளந்த அந்த ஒரு சிஸ்டம்க்கு பேர், அந்த ஒரு அலகு முறைக்கு பேர் என்னது, எம்கேஎஸ் அலகு முறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4வது நம்ம பார்க்க போறது என்னன்னா எஸ்ஐ அலகு முறை.
அல்லது பன்னாட்டு அளவீடு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பன்னாட்டு அலகு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்ஐனா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அல்லது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, உலகம் முழுக்க வந்து இதை நம்ம இப்போ வரைக்கும், அதாவது 1960 ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே உலகம் முழுக்க நம்ம யூஸ் பண்றது வந்து காமனா இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ற சிஸ்டம் நேம் என்னது? எஸ்ஐ சிஸ்டம். ஓகேங்களா, சிஸ்டம் இன்டர்நேஷனல். அதுல மொத்தம் வந்து சிஸ்டம் இன்டர்நேஷனல்ல 7 அடிப்படை அளவுகள் இருக்கு. ஓகேங்களா, அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு இது எங்க யூஸ் பண்ணாங்க எப்படிங்கறத மட்டும் ஒரு டைம் ஒரு ரீகால் மாதிரி ஒரு டேபிள்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி எஃபிஎஸ் எங்க யூஸ் பண்ணிருப்பாங்க? பிரிட்டிஷ் முறை. எஃபிஎஸ் சிஸ்டம்க்கு இன்னொரு நேம் என்னது? பிரிட்டிஷ் சிஸ்டம் முறை. பிரிட்டிஷ்ல வந்து அங்க யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் சிஜிஎஸ் ஓட இன்னொரு நேம் வந்து மெட்ரிக் முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மெட்ரிக் முறைன்னு. அதே மாதிரி இந்த எஸ்ஐ சிஸ்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்ல, மாடிஃபிகேஷன் பண்ண ஒரு எம்கேஎஸ் சிஸ்டம் தான். ஓகேங்களா, எம்கேஎஸ் சிஸ்டம் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம்ல நம்ம எப்படி நீளம் நிறை காலத்தை வந்து எதால அளந்தோம்? மீட்டர், கிலோகிராம், அதே மாதிரி வினாடி இதுல அளந்தோமோ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே மாதிரி பேஸ் பண்ணி யூஸ் பண்ற அந்த ஒரு சிஸ்டம் தான் என்னது? எஸ்ஐ சிஸ்டம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த மேல நம்ம பார்த்ததோட ஒரு டேபிளா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஃபிஎஸ், சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் 3 அளவிடும் முறைகள். அதே மாதிரி அதோட நீளத்தை அது எப்படி அளந்தாங்க, நிறைய எதுல அளந்தாங்க, காலத்தை எதுல அளந்தாங்க, மேல நம்ம பார்த்ததே தான், அதே கண்டென்ட் தான். ஓகேங்களா, நம்ம முன்ன சொன்ன மாதிரியே எஸ்ஐ அளவு முறையில மொத்தம் எத்தனை அடிப்படை அளவுகள் இருக்கு? 7 இயற்பியலோட அடிப்படை அளவுகள் இருக்கு. அந்த 7 அளவுகளும் ரொம்ப முக்கியம். எது அடிப்படை அளவுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எது வழி அளவுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அந்த அடிப்படை அளவுகள் என்னென்ன வரும்னா நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இந்த 7 தான் என்னது? நமக்கு அடிப்படை அளவுகள். ஓகேங்களா, இது இல்லாம இன்னும் 2 துணை அடிப்படை அளவுகள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் 2 இயற்பியல் அளவுகள் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம். இது ரெண்டும் ஏன் இதுக்குள்ள சேர்க்கலன்னா இது ரெண்டுக்கும் பரிமாணம் இல்லை. ஓகேங்களா, நம்ம இந்த யூனிட்ல பரிமாணத்தை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம மேல பார்த்த அந்த 7 அடிப்படை அளவுகளுக்குமே என்ன இருக்கு? பரிமாணம் இருக்கு. ஆனா இந்த தலக்கோணம் மற்றும் திண்ம கோணக்கு பரிமாணம் இல்லை, அழகு இருக்கு. அழகு பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அழகு இருக்கு, ஆனா இது இல்ல, பரிமாணம் இல்லை. இது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட இந்த தலக்கோணம் மற்றும் திண்மம் கோணம்ங்கிறது வந்து என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்துச்சு. அழகு இருக்கு, பரிமாணம் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சரா இருந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த 7 சொன்னப்ப 7 அலகுகள். ஓகேங்களா, அந்த 7 அளவுகளும் நமக்கு தெரியும். நீளம், நிறை, காலம் அல்லது நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு. இதை எதால அளக்கணும்? சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ல எஸ்ஐ அலகு முறையில இதை எப்படி அளக்கணும், எதால அளக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதோட யூனிட் என்ன? அலகுனா ஒண்ணும் இல்லவா, யூனிட். ஓகேங்களா, இதோட யூனிட் என்னது? நீளம்னா அதை மீட்டர்ல தான் அளக்கணும், நிறைனா கிலோகிராம்ல, நேரம்னா அல்லது காலம வினாடியில, மின்னோட்டம் ஆம்பியர்லயும், வெப்பநிலைய கெல்வின்லயும், ஒளிச்செறிவ கேண்டிலாவிலையும், பொருளின் அளவை மோல்லையும் அளக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது இல்லாம வேற மாதிரி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து கிலோகிராம்ல நான் சொல்றேன், நீங்க வந்து அதுக்கு பதிலாக கிலோகிராமுக்கு இல்லாம கிராம்ல சொன்னீங்கன்னா அது எப்படி ஆகும்? டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்களா, ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு சிஸ்டம் யூஸ் பண்ணா அது டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நம்ம இந்த பிசிக்ஸ்ல நம்ம மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அப்ப அந்த சம்ஸை சால்வ் பண்ணும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு குவான்டிட்டி ஒரு அளவை வந்து எஸ்ஐ யூனிட்ல எக்ஸாம்பிளுக்கு நிறைய வந்து 10 kg இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதே வந்து அந்த டைம் அது ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு கார் வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அந்த டைமை எதுல கொடுக்குறாங்க? செகண்ட்ல கொடுக்காம 30 நிமிஷம்னு கொடுத்துட்டாங்க, 30 minutes அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து சால்வ் பண்ணலாமா? அது டைமுக்கு பதிலாக 30னும் நிறைக்கு பதிலாக எம்க்கு பதிலாக 10னும் எடுத்து சால்வ் பண்ணலாமான்னா சால்வ் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா இது எஸ்ஐ சிஸ்டம்ல இருக்கு. ஆமாங்களா, இது எஸ்ஐ சிஸ்டம்ல இல்ல. ஓகேங்களா, அப்ப அதை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி 30 நிமிஷத்துல எவ்வளவு செகண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம சம்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு ஒவ்வொரு இதோட எஸ்ஐ யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த 5 இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்றது, அதோட குறியீடை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஸ்மால் லெட்டர்னா நம்ம ஸ்மால்ல தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல்னா கேபிட்டல்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எஸ்ஐ வந்து
அதை வந்து எப்படி குறிப்பிடணும், இந்த லெட்டர்ஸ் எப்படி குறிப்பிடணுங்கிற அந்த ஒரு ரூல்ஸ் நிறைய இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து நமக்கு சிலபஸ் இல்லை, அதனால நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு 7 இதுக்கு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மீட்டரை வந்து ஸ்மால் எம்லயும், கிலோகிராம ஸ்மால் கேஜிலையும், செகண்ட ஸ்மால் எஸ்லயும் டினோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்மால்ல. நெக்ஸ்ட் மின்னோட்டம் வந்து ஆம்பியர், அதோட என்னது ஆம்பியர் கேபிட்டல் ஏலையும், கெல்வின் வந்து கேபிட்டல் கேலையும், நெக்ஸ்ட் ரெண்டும் கேண்டிலா அண்ட் மோல் ரெண்டும் மறுபடியும் எப்பயும் போல ஸ்மால்லையும் குறிக்கணும். இது வந்து எதனால கேபிட்டல் அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, அது ரெண்டும் வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேம்ஸ்னால அதை வந்து நம்ம கேபிட்டல்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், அந்த ஒரு ரூல்ல இருக்கும். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் துணை அலகுகள், துணை அடிப்படை அலகுகள் 2 இருக்குன்னு சொன்னோம்னா, ஒன்னு தலக்கோணம், இன்னொன்னு திண்ம கோணம். தலக்கோணத்தோட யூனிட் அதாவது அலகு என்னன்னா ரேடியன். தலக்கோணம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நம்ம ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அந்த வட்டத்துல ஏதாவது ஒரு ஆர்க், ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 2 டைமென்ஷன் இரு பரிமாணத்தை பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது என்னது தலக்கோணத்துல வரும். ஒரு தளத்தில் இயக்கம் அப்படின்னு நமக்கு வந்து 2nd சாப்டர் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட பிசிக்ஸ்லயே 2nd சாப்டர்ல வந்து இருக்கும். அதே மாதிரி தலக்கோணம்னா அதுதான் 2 டைமென்ஷன், அதுல இருக்க அந்த ஒரு கோணத்தை பத்தி பாக்குறது என்னது தலக்கோணம். அதோட யூனிட் எதுல நம்ம யூஸ் பண்ணோம், ரேடியன். சில கொஸ்டின்ஸ்ல தீட்டான்னு கொடுத்திருப்பாங்க, தீட்டாவோட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 30 டிகிரி 60 டிகிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிகிரி என்ன பண்ணணும், ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப அதோட யூனிட் ரேடியன். அதே மாதிரி திண்ம கோணத்துக்கு ஸ்டெரேடியன், அதோட நேம் என்னது, திண்ம கோணத்தோட யூனிட் என்னது, அலகு ஸ்டெரேடியன். அதை வந்து எஸ்ஆர்னு டினோட் பண்ணுவாங்க, ரேடியனா ஆர்ஏடினும் யூஸ் பண்ணுவாங்க. திண்ம கோணம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இல்லாம 3 டைமென்ஷன். நமக்கு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு கோன் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன், கோன் ஐஸ் சாப்பிட்டுருப்பீங்க. ஜஸ்ட் அதை நம்ம கையில இப்படி மடிக்கிட்டு உள்ள பார்த்தா எப்படி தெரியும், அந்த ஒரு வியூ இருக்கிறது, அதுதான் 3 டைமென்ஷன் வியூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், திண்ம கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வழி அளவுகள். வழி அளவுகள் பத்தி இந்த இடத்துல எதுவும் பெருசா இல்லை. ஓகேங்களா? வழி அளவுகள்ங்கிறது வந்து இந்த அடிப்படை அளவுகளை வச்சு நம்ம எதை உருவாக்கினாலுமே அது எல்லாமே வழி அளவுகள் தான். அந்த வழி அளவுகளுக்கான டைமென்ஷன் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில வழி அளவுகள் சொல்லிடுறேன். வழி அளவுகள் வந்து எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பரப்பளவு வச்சுக்கலாம். பரப்பளவுனா இங்க வந்து செவ்வகம் எடுத்துக்கிறேன். இதோ ஒரு பரப்பளவுக்கு வந்து நான் செவ்வகம் எடுத்துக்கிறேன். பரப்பளவு நம்ம எப்படி எழுதலாம், நீளம் இன்ட்டு அகலம். நீளத்தோட இப்ப நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் நமக்கு, நீளம் இன்ட்டு அகலம் தான் பரப்பளவு. அதோட யூனிட் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், நீளம்ங்கிறது என்னது, நீளத்தோட அந்த ஒரு வெர்ஷன் தான். ஓகேங்களா? அப்ப நீளம்னா அதோட யூனிட் என்னது, மீட்டர்னு நமக்கு தெரியும், ஸ்மால் எம். இன்ட்டு அகலம்ங்கிறது ஒரு வகையான நீளம் தான். ஆமாங்களா? ஒரு செவ்வகம் இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து நீளம்னு நம்ம சொல்லுவோம், இது அகலம்னு நம்ம சொல்லுவோம். இதையும் நம்ம லென்த்ல தான் மெஷர் பண்ண முடியும், இதையும் நம்ம லென்த்ல தான் மெஷர் முடியும், நீளத்துல தான் ரெண்டுத்தையுமே நம்மளால அளக்க முடியும். அப்ப இதுவும் ஒரு வகையான நீளம் தான். அப்ப அதுக்கும் ஒரு யூனிட் வந்து எழுதணும்னா மீட்டர். அப்ப பரப்பளவோட யூனிட் என்னன்னு வரும், மீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேற எது எழுதணும்னா கன அளவு. நெக்ஸ்ட் என்னது, கன அளவு. கன அளவுங்கிறது நமக்கு என்ன வரும், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம்னு வரும். நீளமும் ஒரு வகையான நீளம் தான், அகலமும் ஒரு வகையான நீளம் தான், உயரமும் ஒரு வகையான நீளம் தான். அப்ப நமக்கு என்ன வரும், இங்க எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம்னு கிடைச்சு எம் கியூப். இதுதான் இதோட என்னது யூனிட், அலகு, எஸ்ஐ அலகு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வகையான இருக்கு. ஓகேங்களா? நிறைய வகையான வழி அளவுகள் இருக்கு. இது மாதிரி நம்ம படிக்க போற பிசிக்ஸ்ல படிக்க போற எல்லா குவான்டிட்டிஸுமே மோஸ்ட் ஆஃப் அந்த 7 தவிர மீதி எல்லாமே என்னதான் வழி அளவுகள் தான். ஓகேங்களா? திசை, புவியீர்ப்பு, முடுக்கம், இந்த மாதிரி நம்ம வந்து திசை வேகம், இந்த மாதிரி நிறைய இது படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்ஐ அளவுகளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நமக்கு இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த ஒரு டேபிளை வந்து மனப்பாடம் பண்ணிருக்கணும். எதனாலனா அவங்க கொஸ்டின்ல வந்து மைக்ரோமீட்டர், மைக்ரோ ஆம்பியர் இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு வந்து மைக்ரோ, மில்லி, சென்டி, டெசி எதுல வேணாலும் கொடுத்துருக்கோம். நம்ம அதை எதுதான் மாத்தணும், எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்திரம் தான் சம் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ஒரு வேல்யூ ஒன்னும் இல்லை, உங்களுக்கு கொஸ்டின்ல டெரான்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெராக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், 10^12 யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நேனோமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், 10⁻⁹ மீட்டர்னு நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இதே வந்து ஃபெம்டோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 10⁻15 யூஸ் பண்ணணும். இதே சென்டிமீட்டர்னா
10 பவர் -2 மில்லிமீட்டர்னா 10 பவர் -3. இது நமக்கு எழுத தெரியணும். அதே மாதிரி அதுக்கான சிம்பிள் ஒருவேளை அவங்க வேர்ட்ல கொடுக்காம சிம்பிளா கொடுக்குறாங்க 10 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் 10 × 10 பவர் -2 மீட்டர்னு நம்ம யூஸ் பண்ணணும். இதே மைக்ரோமீட்டர்னா 10 மைக்ரோ ஆம்ப் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் 10 × 10 பவர் -6 ஆம்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த டேபிள் எல்லாருமே கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப பேசிக்கான டேபிள் இது. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.